ஹலோ கைஸ், இது உங்கள் வின் அண்ட் ஷைன். நான் உங்கள் சாளுக்கிய சரதுரை. இன்றைக்கி நம்ம ஹிந்து டேட்டட் அக்டோபர் 20, 2021 பற்றி பார்த்துடலாம், அனாலிசிஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்கு போயிடலாம். EU ஃபுட் ரீகால் லிங்க்ட் டு GM ரைஸ் ஃப்ரம் இந்தியா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, EU ஃபுட் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. என்னென்னா லிங்க் டு GM ரைஸ் ஃப்ரம் இந்தியா. GM ரைஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து டோட்டலாக டினை பண்ணியிருக்கு. ஓகேங்களா. நம்மக்கிட்ட வந்து வெறும் GM காட்டன், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் மட்டும்தான் நம்ம கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர நம்மக்கிட்ட GM ரைஸ் கிடையவே கிடையாது. GM இருக்கிறது நம்மக்கிட்ட இந்தியாவில் இருக்கிறது GM காட்டன் மட்டும்தான், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் மட்டும்தான். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிரிஞ்சாலும் மஸ்டர்டும் இன்னும் வந்து ட்ரையல் ஃபேஸில் தான் இருக்குது. பிரிஞ்சாலும் மஸ்டர்டும் இன்னும் ட்ரையல் ஃபேஸில் தான் இருக்கே தவிர இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஸோ நம்மளுக்கு GM ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் மட்டும்தான் இருக்கே தவிர ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸ் வந்து கிடையவே கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நோ GM ரைஸ் க்ரோன் இன் இந்தியா அப்படின்னு மினிஸ்ட்ரி வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த சார்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து த சார்ட் ஷோஸ் த 5 EU countries to which India exported the highest value worth of rice in ஃபினான்ஷியல் இயர் 2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பார்த்துக்கோங்க, ஞாபகமும் வச்சுக்கோங்க, பிகாஸ் இதில் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. என்னென்ன கண்ட்ரீஸ்னால் நெதர்லாண்ட்ஸ், ரஷ்யா, இட்டலி, பெல்ஜியம், ஜெர்மனி. இந்த 5 கண்ட்ரீஸ் நெதர்லாண்ட்ஸ், ரஷ்யா, இட்டலி, பெல்ஜியம் அண்ட் ஜெர்மனி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து 40% ஆஃப் காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் இன் UP வில் பி உமன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, த பில் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஆன் 2 September 1996. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் இந்த பில் வந்தது வந்து 1996 வந்தது. இதை வந்து யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. இது வந்து உமன் ரிசர்வேஷன் பில். உமன் ரிசர்வேஷன் பில்லு ஃபஸ்ட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் 1996 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் பர் த பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன் ஷால் சீஸ் டு எக்ஸிஸ்ட் 15 years ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்து 15 yearsக்கு அப்புறம் அந்த ரிசர்வேஷன் வந்து சீஸ் ஆகிடும். அதாவது 15 yearsக்கு அப்புறம் அந்த ரிசர்வேஷன் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஆக்டே இன்னும் பாஸ் ஆகலை. அதோட ஜேர்னி வந்து சோஃபார் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, த பில் தட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 1996, அது வந்து 1996 இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லு திருப்பி எத்தனை வாட்டி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1998, 1999, அதுக்கப்புறம் 2008 3 டைம் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து 25 yearsக்கு அப்புறமும் அது பாஸ் ஆகலை. அந்த பில் வந்து இன்னும் பாஸ் ஆகலை. அட் ப்ரெசென்ட் அந்த பில்லோட சிச்சுவேஷன் என்னென்னா, இன்னும் லோக்சபாவில் வந்து பில் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாஸ் ரேங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உமன் இன் பார்லிமெண்ட் அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக 193 கண்ட்ரிஸ் இருக்குது டோட்டலாக. இந்த இந்தியாஸ் ரேங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உமன் இன் பார்லிமெண்ட்டில் வந்து டோட்டலாக 193 கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த 193 கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 145. நம்ம மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது சைனா வந்து 86th ரேங்க்கில் இருக்குது, பாகிஸ்தான் வந்து 114th ரேங்க்கில் இருக்குது. 2 கண்ட்ரிஸுமே நம்மளை விட பெட்டர் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு ரிசர்வேஷன் வந்து இப்போ, அதாவது அட் ப்ரெசென்ட் 2021 பொறுத்த வரைக்கும் 14% இருக்குது. 14% இருக்குது நம்ம ரிசர்வேஷன் ஃபார் உமன். இந்த பார்லிமெண்ட் வந்து 14% இருக்குது. இந்த ரிசர்வேஷனை வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா, உமன் இன் பார்லிமெண்ட்டோட வந்து ரேங்க்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன். இந்த இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது அப்படின்னு நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து the list is released each month by the Inter-Parliamentary Union and is based on the percentage of women in national parliaments. இந்த எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. அதாவது 193 கண்ட்ரீஸில் இருக்க நேஷ்னல் பார்லிமெண்ட்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் உமன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுது. இந்த இது பேர் வந்து இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன். இந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது பேர் இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன். இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். ஓகேங்களா. இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ட்ரபிள் இன் பங்களாதேஷ்னு கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியலுக்கு வந்துட்டோம். இதில் வந்து வைல் இந்தியா வாய்ஸஸ் கன்சர்ன் ஆன் அட்டாக் இட் ஷுட் நாட் அப்பியர் ரிலீஜியஸ்லி பார்ட்டிசான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்தியா வந்து அந்த அட்டாக்ஸ் மேலே வந்து நம்ம வந்து அதை கண்டெம் பண்ணாலும் அது வந்து நம்ம வந்து ரிலீஜியஸ் பேஸாக வந்து அந்த அட்டாக்ஸை வந்து கண்டெம் பண்ணுறோம் அப்படிங்கிற இமேஜ் இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து என்ன ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கணும். பங்களாதேஷில் வந்து ஒரு கம்யூனல் வைலன்ஸ் நடந்துட்டுருக்கு. எதனால் அது நடக்குதுன்னா யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. யார் மேலே பண்ணிகிட்ருக்காங்கன்னா மைனாரிட்டி ஹிந்துஸ் மேலே. இப்போது ரீசெண்டாக பங்களாதேஷில் வந்து துர்கா பூஜா ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இந்த துர்கா பூஜா ஃபெஸ்டிவலில் நிறைய மைனாரிட்டி ஹிந்துஸை வந்து ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் வந்து கொன்னிருக்காங்க, ப்ளஸ் இன்ஜூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனல் வயலன்ஸ் வந்து பங்களாதேஷில் நடந்துகிட்ருக்கு. இது எதனால் நடந்துகிட்ருக்குன்னா ஒரு அதாவது ஸ்பேம் மெசேஜ் வந்து எல்லாரோட ஃபோனுக்கும் போயிருக்கு. என்னென்னா மைனாரிட்டி ஹிந்துஸ் வந்து ஹோலி குரானை வந்து மதிக்காத மாதிரி ஒரு வீடியோவோ மெசேஜோ வந்து ஸ்பேம் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கு. அந்த மெசேஜ் வந்து ஒரு தப்பான மெசேஜ், அது வந்து ஒரு ரியலான மெசேஜ் கிடையாது. அந்த மெசேஜை நம்பி இந்த ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் வந்து ஹிந்துஸ் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து மேஜர் ஆர்கனைசேஷன்ஸான UN வந்து தப்புன்னு சொல்லியிருக்கு, ப்ளஸ் US தப்புன்னு சொல்லியிருக்கு. அதோடு சேர்த்து இந்தியாவும் வந்து இது ரொம்ப தப்பு அப்படின்னு கண்டெம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரிகர் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேக் நியூஸ் ஆன் சோஷியல் மீடியா இதனால் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்தியா வந்து என்னதான் வந்து இதெல்லாம் நடந்தாலும் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வந்து அவாமி லீக், பங்களாதேஷில் இருக்க கவர்மெண்ட் வந்து ஷேக் ஹசீனா அவங்களோட கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டோட பேர் வந்து அவாமி லீக். இந்த கவர்மெண்ட்டை பற்றி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க எடுத்த ஸ்விஃப்ட் ஆக்ஷன் காரணமாக இந்த கவர்மெண்ட்டை பற்றி ரொம்ப இந்தியா வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த விஷயத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பங்களாதேஷில் நடக்கிற வைலன்ஸை வந்து கண்டெம் பண்ணுறது வந்து நம்மளோட ரிலீஜியஸ் வாய்ஸாக இருக்கக்கூடாது, ஹியூமனிடேரியன் வாய்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஹிந்துஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு புஷ் கொடுத்து, நம்ம வந்து இந்தியா வந்து மெஜாரிட்டி வந்து ஹிந்து கண்ட்ரி. ஓகேங்களா? நம்ம ஹிந்துஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு புஷ் கொடுத்து நீங்கள் என்னன்னு கேளுங்க, பங்களாதேஷில் நடக்கிறத வந்து தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் சாயம் பூசி நம்ம போய் கேட்டோம்னா அது வந்து நல்லா இருக்காது. இதை வந்து ஹியூமனிடேரியன் பேசிஸில் வந்து கேட்குறதா வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இந்தியன் ஹை கமிஷனர் வந்து விக்டிம்ஸை வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரீச் அவுட் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. இந்தியா வந்து ரீஜனல் லீடர், அதாவது இங்கே இருக்க சவுத் கண்ட்ரீஸில் வந்து ரீஜனல் லீடருங்கிறதுனால அவங்க வந்து இந்த கன்சர்ன், அவங்களுக்கு வந்து பங்களாதேஷில் இருந்த ஹிந்துஸ் மேலே இருந்த கன்சர்ன் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். பட் அதே டைமில் வந்து நம்ம டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அதாவது நம்ம ஹிந்துஸ் வந்து கவர்மெண்ட் மேலே கொடுக்குற ப்ரெஷரை வந்து நம்ம வந்து ரிலீஜியஸ் பார்ட்டிசனாக மாறி நம்மளுக்கும் பங்களாதேஷ்க்கும் அது ப்ராப்ளமாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி பங்களாதேஷ் மேலே ப்ராப்ளம் இருக்கோ, இந்த மாதிரி ஹிந்துஸ் மேலே வைலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பங்களாதேஷ்க்கும் நம்மக்கிட்ட வந்து ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன மாதிரி ப்ராப்ளம்னா NRC அண்ட் CAA. NRC வந்து உங்களுக்கு தெரியும், அசாமில் நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ். எதுக்குன்னா அசாமில் கொண்டு வந்திருக்காங்க, பிகாஸ் ஆஃப் மைக்ரன்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ், அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லு, இதுவும் வந்து பங்களாதேஷில் இருக்க ஆளுங்க வந்து இங்கே வரதுனால கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ரெண்டும் கொண்டு வந்ததுனால பங்களாதேஷில் வந்து பங்களாதேஷில் இருக்க நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட்ஸ் அண்ட் வைலன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பங்களாதேஷிஸ்க்கு வந்து அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு இதை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா அவாமி லீக், இப்போ சொன்னேன் இல்லையா, ஷேக் ஹசீனா கவர்மெண்ட், அது வந்து இந்தியாவோட நல்ல டைஸில் இருந்திருக்கு. அதாவது 1971 75 வரைக்கும் ஷேக் ஹசீனாவோட அப்பா வந்து அப்போ வந்து லீடராக இருந்திருக்காரு. 71 75 வரைக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட நல்ல டைஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கு. 1990s ஏர்லி 1990s என்னாச்சுன்னா மிலிட்ரி ரூல் வந்துருச்சு. மிலிட்ரி ரூல் வந்ததுக்கப்புறம் அது வந்து ப்ரோ பாகிஸ்தானாக இருந்துச்சு. அதனால இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நிறைய விஷயத்தில் ஒத்து போகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பங்களாதேஷி நேஷ்னல் பார்ட்டி அது வந்து பிக்சரில் வந்துச்சு.
அதுக்கும் பங்களாதேஷ்க்கும் பங்களாதேஷில் இருக்க பங்களாதேஷி நேஷ்னலிஸ்ட் பார்ட்டிக்கும் நம்மளுக்கும் வந்து திருப்பி அது வந்து ப்ரோ பாகிஸ்தான் பார்ட்டி, அதனால நம்மளுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஆகாமல் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி நிறையா நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸில் வந்து இன்சர்ஜென்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்டர் கிரைம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி நிறையா ட்ரக்ஸு டீலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஆகாமல் இருந்துச்சு. திருப்பி 2009 தான் அவாமி லீக் வந்து திருப்பி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ 2021 வரைக்கும் அவாமி லீக் தான் ஆட்சியில் இருக்குது. இவங்க வந்து ப்ரோ இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்ததுலேருந்து நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகிருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வராங்கல்ல இல்லீகல் மைக்ரன்ஸ், அவங்களும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இல்லீகல் மைக்ரன்ஸும் கம்மியாக இருக்காங்க, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இன்சர்ஜென்சியும் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் பார்டர் க்ரைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் நம்மளுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் நல்ல டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷ் வந்து நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கல் நெய்பர், நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் பங்களாதேஷோட. ஸோ அது வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பங்களாதேஷ் வந்து நம்மளுக்கு டிரான்சிட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து டொமெஸ்டிக் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை வந்து மனசில் வச்சுட்டு பங்களாதேஷ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. நம்மளும் பங்களாதேஷும் நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் வந்து ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து த அதர் குவாட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து த இந்தியா மஸ்ட் ரிட்டைன் ஸ்ட்ராங் டைஸ் வித் ஈரான் ஆஸ் இட் சீக்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் US, இஸ்ரேல், UAE பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு குவாட் குரூப்பிங் தெரியும். அது என்ன குரூப்பிங்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் US. இது வந்து இண்டோ பெசிபிக் ரீஜனில் இருக்க குவாட் குரூப்பிங். இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இண்டோ பெசிபிக் ரீஜனில் இருக்க குவாட் குரூப்பிங்கில் யார் இருக்காங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் USA. இவங்க 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து UAE, இஸ்ரேல், இந்தியா அண்ட் US இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு குவாட் குரூப்பிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? UAEக்கும் நம்மளுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல், US இவங்க 2 பேர் கூட நம்மளுக்கு எக்கனாமிக் அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வித் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதாவது UAE, சவுதி அரேபியா, அந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட நம்ம எதுக்காக பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோன்னா எனர்ஜி செக்யூரிட்டிக்காக. அதாவது ஆயில் வந்து அந்த கண்ட்ரிலேருந்து நல்லா நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேஜரான ரீசன் வந்து எனர்ஜி செக்யூரிட்டிக்காக. இன்னொன்று வந்து டயாஸ்போராக்காக. நம்ம இந்தியன்ஸ் நிறையா பேர் வந்து வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்காங்க. அந்த டயாஸ்போராவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அங்கேருந்து நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுனாலையும் நம்ம பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். UAE கூட நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அவங்க ஒரு பெரிய மீடியேட்டராக நடந்துகிட்ருக்காங்க. அதாவது பேக் சேனல் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியில் தெரியாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இப்போ டைஸ் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு, பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து UAE தான் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் இருக்க கனெக்ஷனில் 3 சேலஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 சேலஞ்சஸ் என்னென்னங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சுன்னி கல்ஃப் மொனார்க்கிஸ். ஓகேங்களா? இந்த சுன்னி கல்ஃப் மொனார்க்கிஸில் யார் இருக்காங்கன்னா சவுதி அரேபியாவும் UAEயும் இருக்காங்க. இவங்க 2 பேர் மேலே நம்ம எதுக்கு டிபெண்ட்டாக இருக்கோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி செக்யூரிட்டி, டயாஸ்போரா, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 விஷயத்தில் வந்து நம்ம இவங்க மேலே ரொம்ப வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். இஸ்ரேலோட வந்து இப்போ தான் வந்து டைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ தான் வந்து டைஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற செகண்ட் சேலஞ்ச். தேர்ட் சேலஞ்ச் வந்து ஷியா பவர் பிளாக். இந்த ஷியா பவர் பிளாக்ல யார் இருக்காங்கன்னா ஈரானோட நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? கனெக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஈரானில் வந்து சாபஹார் போர்ட் இருக்குது. அது வந்து
சாபஹார் போர்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் டு ஆப்கானிஸ்தான் கொடுக்குது. அதே மாதிரி INSTC இது வந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குது. ஸோ ஈரானுக்கும் நம்மளுக்கும் இருக்கிறது வந்து ஒரு கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா. ப்ளஸ் நம்ம இப்போது இந்த கேட்ஸா, அதாவது அமெரிக்கா வந்து இந்த இதை போடுற வரைக்கும், சாங்ஷன்ஸ் போடுற வரைக்கும், சாங்ஷன்ஸ்னால் கேட்ஸா மாதிரி சாங்ஷன்ஸ் போடுற வரைக்கும் நம்ம ஈரானோட ஆயில் இம்போர்ட்டராக இருந்திருக்கோம். ஈரான்லேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவோட எனர்ஜி செக்டராருக்கும் ஈரான் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்போவுமே ஷியாக்கும் சுன்னி செக்டார் ஆஃப் முஸ்லிம்ஸ்க்கும் நடுவில் ஒரு செக்டோரல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி UAEக்கும் ஈரானுக்கும் நடுவில் எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. பிகாஸ் இவங்க வந்து ஷியா செக்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ், இவங்க வந்து சுன்னி செக்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஆக்சிஸ் என்னன்னா US, இஸ்ரேல், சவுதி அரேபியா, இவங்க 3 பேரும் ஒரு ஆக்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. யாருக்கு அகேன்ஸ்டானா ஈரானுக்கு அகேன்ஸ்டாக. இப்போது ஃபார்ம் ஆயிருக்க ஆக்சஸ் வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து US, இஸ்ரேல், சவுதி அரேபியா இதோட வந்து டைப் வச்சுருக்குறோம். இந்த டைப் வந்து நம்மளுக்கும் ஈரானுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த ஆத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு US, இஸ்ரேல், சவுதி அரேபியாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு ஈரானோடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நோ எக்ஸ்கியூசஸ் ப்ளீஸ், இந்தியா அப்டேட்ஸ் ஃபுல் காஸ்ட் ஹெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஜிஸ்டிக்கல் or legal justification do not disclose caste census data do not stand scrutiny அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம காஸ்ட் சென்சஸ் டேட்டா அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அதில் வந்து ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு, எந்த ஒருவேளை ஃப்ளாஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணி வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணோம், இல்லை வந்து ஏற்கனவே எடுத்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணோம், ஏதாவது ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம ரிசர்வேஷனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டெசிஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இதை பற்றி நேற்று ஹிந்து நியூஸ் பேப்பரில் நான் தெளிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இந்த ஆர்டிக்கலில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் காஸ்ட் சென்சஸ் டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து இந்தியா ரஷ்யா ஃபேஸ் காமன் த்ரெட்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து அம்பாசிடர் டு ரஷ்யா கன்ஃபார்ம்ஸ் NSA மீட்டிங், நேஷ்னல் செக்யூரிட்டி மீட்டிங்கை வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இப்போ வந்து ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்கோ ஃபார்மேட் அப்படின்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யார் யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா, சைனா, ஈரான், பாகிஸ்தான் இந்த 4 பேரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா தாலிபான் கூட டாக்ஸ் நடத்த வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக தாலிபான் கூட டாக்ஸ் நடத்துறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மல்டி கண்ட்ரி அக்ரிமெண்ட்குள்ளே போய் தாலிபான் கூட பேச்சு நடத்துறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மாஸ்கோ ஃபார்மேட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்னா ஈரான், சைனா, பாகிஸ்தான், இந்தியா இவங்க 4 பேரையும் ரஷ்யா இன்வைட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி இந்தியாவும் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட்டிங்கை வந்து கன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்தியா வந்து கன்வென்ட் பண்ணியிருக்கு. மற்ற கண்ட்ரிஸோட ஆளுங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் எதுக்குன்னா இந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூவை பற்றி பேசுறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. இந்தியா கன்வென்ட் பண்ணியிருக்கு இந்த மீட்டிங்கை. இந்த மீட்டிங்கில் யார் யாரை கூப்பிட்ருக்காங்கன்னா ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், ஈரான், தஜிகிஸ்தான் அண்ட் துர்க்மெனிஸ்தான். ஓகேங்களா. இந்த கண்ட்ரிஸை கூப்பிட்ருக்காங்க. என்னென்னா ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், ஈரான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த கண்ட்ரிஸை வந்து கூப்பிட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட்டிங்கை வந்து இந்தியா வந்து கன்வென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் டைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா, அதாவது 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் நடக்கும் இல்லைங்களா. அது வந்து எந்தெந்த மினிஸ்டர்ஸ்க்கும் நடக்கும்னா 2 மினிஸ்டர்ஸ் ஆஃப் ரஷ்யா ப்ளஸ் 2 மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியாவோட நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இந்த 2 மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் நடக்கும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர்
டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கு நடுவில் இந்த 2+2 டைலாக் நடக்கும். இந்த 2+2 டைலாக் வந்து என்ன சொல்லியிருக்கு, டைலாக் நடக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா S-400 அதாவது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணுற S-400 வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரொக்யூர் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்ஸா யூஎஸ் வந்து கேட்ஸா மூலமாக நம்மளுக்கு வந்து சாங்ஷன்ஸ் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து S-400 ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து S-400 பர்ச்சேஸ் பண்ண தான் போகுது. அமெரிக்கா சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணதுனால இந்தியா ஒன்றும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத வந்து அம்பாசிடர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து PM ஆர்டர்ஸ் டிரைவ் டு கட் ரெட் டேப்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அஃபிஷியல்ஸ் மஸ்ட் ரீட் அவுட் ஓல்ட் ஃபைல்ஸ், கிளியர் ஆல் பெண்டிங் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் MPs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இதில் வந்து scrap unnecessary paper and compliances as part of special spring cleaning exercise this month அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இதை வந்து யார் மானிட்டர் பண்ணுறாங்கன்னா to be monitored by the Department of Administrative Reforms and Public Grievances. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மானிட்டர் பண்ணுறது யாருன்னா to be monitored by the Department of Administrative Reforms and Public Grievances, Ministry of Personnel and Public Grievances. அவங்க தான் வந்து இதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதில் வந்து reiterating instructions to ensure that officers are clean with a good work environment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குட் ஒர்க் என்விரான்மெண்ட் கொண்டு வரதுக்காக டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த க்ளீன் என்விரான்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் டேப் வந்து மேஜராக இருக்கிறது வந்து பியூரோக்ரஸியில். ஓகேங்களா. இதில் வந்து கேபினட் செக்ரட்டரி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா the existing process may be reviewed with a view to reducing compliance burden and unnecessary paperwork done away with அப்படின்னு சொல்கிறாங்க. whenever feasible எங்கெங்கெல்லாம் வந்து பேப்பர் ஒர்க் வந்து டன் அவே தூக்கிட முடியும் அப்படிங்கிற போதும் ப்ளஸ் இந்த ஓல்டு மெத்தடாலஜிஸ்லாம் கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கேபினட் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. இந்த ரிவ்யூ மூலமாக அவுடேட்டட் ப்ராசஸஸை வந்து கிளியர் பண்ண முடியும், க்ளீனப் பண்ண முடியும் ஓல்டு ஃபைல்ஸை, ப்ளஸ் க்ளீன் ஒர்க் என்விரான்மெண்ட்டும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டிக்கலை நம்ம ஏற்கனவே எடிட்டோரியலில் படிச்சிட்டோம். ப்ளஸ் ஆனால் திருப்பி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம திருப்பி வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்தியா, இஸ்ரேல், UAE அண்ட் US லான்ச் வந்து லான்ச் குவாட் ஃபோரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா UAEலேருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. எக்ஸாம்பிள் UAE வந்து இந்தியாவில் இருக்க ஒரு இஸ்ரேல் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. எதுக்குன்னா ரோபோட்டிக் சோலார் கிளீனிங் பேனலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த குவாட் குரூப்பிங் வந்து அதாவது இந்தியா, இஸ்ரேல், UAE, US இந்த நாலும் இருக்க குவாட் குரூப்பிங் வந்து ஸ்ட்ராட்டஜிக் குவாட் குரூப்பிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெறும் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே இருக்குமே தவிர இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று ஏற்கனவே படித்த மாதிரி ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். இந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வந்து யாருக்கும் நடந்துச்சுன்னா UAEக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சைன் பண்ணாங்க. ப்ராப்பர் டைஸை வந்து கொண்டு வரதுக்காக UAEக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சைன் பண்ணாங்க. இதை சைன் பண்ண வச்சது வந்து US. யாரோட தலைமையில் வந்து சைன் பண்ணாங்கன்னா US தலைமையில் வந்து சைன் பண்ணாங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா, இஸ்ரேல், UAE அண்ட் US வந்து குவாடாக வந்து மாறி இருக்கிறது வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே தவிர வேறு எதுக்குமே கிடையாது. US கிட்டேருந்தும் இஸ்ரேல் கிட்டேருந்தும் நம்மளுக்கு வந்து இன்னோவேஷன் டெக்னாலஜிஸ் கிடைக்கும். UAE கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் மெயின்ஸில் எழுதுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இந்த இன்னோவேஷனும் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்க ஆர்டிக்கலில் ஃபோக்கஸ் வில் பி ஆன் எக்கனாமிக் கோஆப்பரேஷன். ஓகேங்களா. நியூலி ஃபார்ம் குரூப் டு ஃபோக்கஸ் ஆன் ட்ரேட் ராதர் தென் ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் அப்படின்னு இஸ்ரேல்ஸ் ஆக்டிங் அம்பாசிடர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். we are talking about water, we are talking about agriculture opportunities, we are talking about health opportunities. இதை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமே தவிர வேறு எந்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸும் எடுக்கல அப்படிங்கிறத வந்து ரீஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூ ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து இன்சாகாக் டு ட்ராக் SARS-CoV-2 in sewage அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபைண்டிங் லார்ஜ் ப்ரொபோர்ஷன்ஸ் இன் பப்ளிக் ட்ரெயின்ஸ் கேன் இண்டிகேட் ப்ரீகர்சர் டு அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்சோகாக்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும், மற்றது எதுவும் இல்லை இந்த நியூஸில். இந்த என்சோகாக்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கன்சோர்டியம் ஆஃப் லேப்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சோர்டியம் ஆஃப் லேப்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஃபைண்டிங் ஜீனோம் சீக்வன்சிங் ஆஃப் SARS-CoV-2. கன்சோர்டியம் ஆஃப் லேப்ஸ் நிறைய லேப்ஸ் சேர்ந்து they are finding the genome sequencing of SARS-CoV-2 கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இன்சாகாக். ஓகேங்களா, நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று பார்க்கலாம். இதில் பாஸ்கர் அப்டா டு பி ஆடட் டு த அஃபிஷியல் கேலண்டர் ஆஃப் அசாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் யூசஸ் அ லூனிசோலார் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் மூன் ஃபேஸஸ் சோலார் இயர். மூன் ஃபேஸஸையும் யூஸ் பண்ணுது ப்ளஸ் சோலார் இயரையும் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பாஸ்கர் அப்டா கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்கர் அப்டாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாஸ்கர் வர்மன் வந்து யாரோட கான்டெம்ப்ரரி அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரோட கான்டெம்ப்ரரினா ஹர்ஷவர்தனா, கிங் ஹர்ஷவர்தனாவோட கான்டெம்ப்ரரி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாஸ்கர் அப்டா பிகான் வித் பாஸ்கர் வர்மன் வாஸ் கிரவுன் ரூலர் ஆஃப் த கம்ரூபா கிங்டம் அப்படின்னு வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேலண்டருக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இங்கே எழுதியிருக்காங்க. அதாவது அன்லைக் கிரிகோரியன் வேர் த டே ஸ்டார்ட்ஸ் அட் மிட் நைட், த அசாமிஸ் கேலண்டர் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் சன்ரைஸ் ஓவர் 24 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வைல் த கிரிகோரியன் கேலண்டர் வந்து சோலார் சைக்கிளை மட்டும்தான் வந்து வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து லூனி சோலார். இந்த கேலண்டர் வந்து லூனி சோலாராக இருக்குது. அதாவது மூன் அண்ட் சோலார் இயர் ரெண்டுத்தையுமே சேர்த்து கேல்குலேட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கர் அப்டாக்கும் கிரிகோரியனுக்கும் இருக்க கேப் வந்து 593 years அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சின்ன ஆர்டிக்கல் தான், பட் இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்கர் வர்மன் வந்து ஹர்ஷவர்தனாவோட கான்டெம்ப்ரரி ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும், இந்த ரெண்டு கேலண்டருக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இதுக்கும் பாஸ்கர் அப்தாக்கும் கிரிகோரியன் கேலண்டருக்கும் நடுவில் 593 years கேப் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ராஜஸ்தான் ரீல்ஸ் அண்டர் டிஏபி ஃபர்டிலைசர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். டிஏபி வந்து என்னென்னா 46% phosphorus and 18% nitrogen. ஓகேங்களா, is the preferred source of phosphorus for farmers while urea is the preferred nitrogen fertilizer. இது வந்து 46% phosphorus இருக்கிறதுனால டிஏபி வந்து preferred source of phosphorus-ஆக எடுத்துக்கிறாங்க. யூரியா வந்து ப்ரிஃபர்ட் சோர்ஸ் ஆஃப் நைட்ரோஜனாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஃபாஸ்பரஸை வந்து போடணும் லேண்டில் அப்படின்னா டிஏபியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே நைட்ரோஜன் வந்து லேண்டில் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூரியாவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மர்ஸ் வந்து எப்போ இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ் நார்மலி அப்ளை திஸ் ஃபர்டிலைசர் ஜஸ்ட் பிஃபோர் ஆர் அட் த பிகினிங் ஆஃப் சோயிங் வந்து பிகின் பண்ணும்போது இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ் இட் இஸ் ஹை இன் ஃபாஸ்பரஸ் தட் ஸ்டிமுலேட்ஸ் ரூட் டெவலப்மெண்ட். ஃபாஸ்பரஸ் வந்து ரூட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஆர் பிகினிங் ஆஃப் சோயிங்கில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபர்டிலைசர் இன் இந்தியா அப்படின்னு சொன்னிங்கன்னா செகண்டாக யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஏபி. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூரியா தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபர்டிலைசர் வந்து யூரியா. செகண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ் ஃபர்டிலைசர் வந்து டிஏபி அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம டேக் அவே பண்ண போகிறது இதை மட்டும்தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி மீட் டிஸ்கஸஸ் சைனீஸ் சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹேக்கர்ஸ் ஃப்ரம் நெய்பர்ஹுட் கண்ட்ரி கேன் ஸ்ட்ரைக் அட் வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து ரைசிங் சைபர் அட்டாக்ஸ் ஃப்ரம் சைனா ஆன் கிரிட்டிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ் வாஸ் டிஸ்கஸ் அட் த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் கான்ஃபரன்ஸ். இதை வந்து பண்ணுறது வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து இதை வந்து நடத்துகிறாங்க. இதோட சேர்பர்சன் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இதோட சேர்பர்சனாக இருக்கார். இதில் வந்து மெயினாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கடைசி பேராகிராஃபில் போட்டிருக்காங்க பாருங்கள், கவுண்டர் டெரரிசம் மெஷர்ஸையும் இல்லீகல் மைக்ரேஷனை பற்றியும் மேஜராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டெரரிசமும் இல்லீகல் மைக்ரேஷன் பற்றியும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய லிங்காக இருக்குது. ஏன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டரும் ஸ்டேட் டிஜிபிஸ் ப்ளஸ் டிஜிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுனால இது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய லிங்கேஜாக இருக்குது. ஸ்டேட்ஸில் இருக்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து நடத்துறதுனால இது ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மாதிரி இருக்குது. நேஷனில் நடக்கிற
செக்யூரிட்டி சேலஞ்சஸ்க்கு இது வந்து பெரிய பிரெயின் ஸ்டார்மிங்காக இருக்குது. இந்த மீட்டிங்கில் வந்து மேஜராக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சைபர் அட்டாக் நடந்திருக்கு. சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு எதுலன்னா கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவில் இருக்க கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் எதில் இருக்க கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் பவர் பிளான்ஸில் ப்ளஸ் போர்ட்ஸில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் பிளான்ஸ்லையும் போர்ட்ஸ்லையும் இருக்க கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா சைனா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இந்த மீட்டிங்கில் வந்து பேச்சு போயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பார்டர் டென்ஷன்ஸ் வந்து இந்த டைமில் ஹையாக இருக்கிறதுனால சைனா தான் இந்த மாதிரி ஒரு சைபர் அட்டாக்கை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிஐபி கவர் பண்ணிடலாம். பிஐபியில் வந்து மேஜராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்த்தாண்ட் சன் டெம்பிள். மார்த்தாண்ட் சன் டெம்பிள் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மார்த்தாண்ட் சன் டெம்பிள் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, the ruins of Marthan Sun Temple are located at 64 kilometers south east of Srinagar அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீநகர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இட் இஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் அனந்த்நாக்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. இது வந்து எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் பில்ட் இன் நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஹோம் ஒர்க்காக வச்சுக்கோங்க. நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னால் என்னன்னு சொல்லுங்கள். இந்த பில்டிங் வந்து இந்த மான்யூமெண்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிள் வந்து டெடிகேட்டட் டு சன் காட். இதை வந்து யார் கட்டினாங்கன்னா லலிதாதித்யா ஆஃப் கர்கோட்டா டைனாசிட்டி. லலிதாதித்யா ஆஃப் கர்கோட்டா டைனாசிட்டி வந்து இதை கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டெம்பிள் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பெரிஸ்டைல் இன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிஸ்டைல் இன் காஷ்மீர் அப்படின்னு இந்த பிஐபியில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இட் கேன் பி செட் டு பி அன் எக்ஸலன்ட் ஸ்பெசிமென் ஆஃப் காஷ்மீரி ஆர்கிடெக்சர். அதாவது இந்த டெம்பிளில் வந்து எல்லா ஆர்கிடெக்சருமே மிக்ஸ் ஆகிருக்கு. காஷ்மீரி ஆர்கிடெக்சர், குப்தா பிளெண்டட் வித் கந்தாரன், சைனீஸ். கந்தாரா, காஷ்மீரி, சைனீஸு, குப்தா எல்லா ஆர்கிடெக்சருமே இந்த டெம்பிளில் வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இந்த டெம்பிளை டிஸ்ட்ராய் பண்ணது வந்து சிக்கந்தர் ஷா மீரி த ரூலர் ஆஃப் ஷாமீரி டைனாசிட்டி ஆஃப் காஷ்மீர். ஷாமீரி டைனாசிட்டி எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா காஷ்மீரில் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். சிக்கந்தர் ஷா மீரி ஆஃப் ஷாமீரி டைனாசிட்டி தான் வந்து இந்த டெம்பிளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து 40% ஆஃப் சீட்ஸ் ரிசர்வேஷன் இன் பை காங்கிரஸ் இன் யூபி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதனால இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் லோக்சபா வந்து 1952 வந்து ஃபார்ம்டு. 1952 வந்து என்னாச்சுன்னா 24 உமன் இருந்தாங்க. லோக்சபா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது 24 உமன் இருந்தாங்க. 1957 அந்த நம்பர் வந்து சேஞ்சே ஆகலை. செகண்ட் லோக்சபா ஃபார்ம் ஆகும்போது அந்த நம்பர் சேஞ்சே ஆகலை. த நம்பர் இன்க்ரீஸ்ட் வென் த தேர்ட் லோக்சபா, அதாவது 1962 to 67 நடந்துச்சு இல்லையா? அந்த லோக்சபாவில் வந்து 37 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனப்போ 24, நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆனப்போ 24 தான் இருந்துச்சு. 62 to 67 வரும்போது 37 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஜிஎம் ரைஸை பற்றி பார்த்ததுனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஜிஎம் ரைஸ் வந்து படித்தோம். ஜிஎம் ரைஸ் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதே இல்லை, கமர்ஷியலாக அப்படின்னு படித்தோம். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது ஜிஎம் காட்டன் மட்டும்தான் அப்படின்னு படித்தோம். அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. இது வந்து இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த நியூஸ் அனாலிசிஸ் ஃபார் 20th October 2021 பிஐபி அனாலிசிஸும் கம்ப்ளீட் ஆகுது. பிஐபி அனாலிசிஸில் ப்ளஸ் புத்திஸ்ட் சர்க்கியூட்டை பற்றி கொடுத்துருந்தாங்க. நேற்றே வந்து நம்ம புத்திஸ்ட் சர்க்கியூட்டை பற்றி படிச்சிருந்தோம் டோட்டலாக. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கோங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.